ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெசி ரைஸ். நம்ம லைஃப்பில் நிறைய பேர் தினம் தினம் நம்ம சந்திக்கிறோம். எல்லா மனுஷங்க கிட்ட இருந்தால் நமக்கு வேறு வேறு மாதிரியான அனுபவங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் சர்வசாதாரணமாக நம்ம சிலரை ஒதுக்கி வச்சிடுறோம். ஏன் ஒதுக்கி வைக்கிறோம்? அவங்க நல்லவங்க இல்லை. அவங்க கூட நம்ம பழகினோன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அவங்க என்னைய நிறைய விஷயங்களில் ஹர்ட் பண்ணிட்டாங்க, அவங்க எனக்கு நஷ்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சிலரை நம்ம கிளாஸிஃபை பண்ணி அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு கெடுதல் நினைக்கிற மனுஷங்களை கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. அது லைஃபுக்கு தேவையான ஒரு விஷயம். நாம் யார்கிட்ட எப்படி பழகணுங்கிறது நமக்கு தெரிஞ்சு தான் இருக்கணும். அதே சமயம் நாம் லைஃப்பில் சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த பாடமாக சொல்லி கொடுக்குறாங்கங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கோமா? அதை யோசிச்சு பாருங்கள். நல்ல மனுஷங்க நமக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்துருப்பாங்க, நமக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுத்துருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்ப்பா என்ன மனுஷையா அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு அவங்கக்கிட்டேருந்து நமக்கு சில விஷயங்கள் கிடச்சிருக்கோம். அவங்க சொல்லி கொடுத்த பாடமாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய நட்பாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அதே மாதிரி மோசமான மனுஷங்க நமக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துருப்பாங்க. எதை எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அனுபவங்களை நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த செய்யக்கூடாதுங்கிற அனுபவத்தை நாம் தொடர்ந்து நம்ம லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு நன்மைகள் வரும். நமக்கு அது ஒரு பாடம். ஆகையினால மோசமான மனுஷங்களையும் நாம் ஒதுக்கி வைக்க முடியாது. பாடத்தை நம்ம வேறு எங்கேருந்து படிக்க முடியும்? அவங்கக்கிட்டேருந்து தானே படிக்க முடியும். ஆகையினால மோசமான மனுஷங்களும் பார்ட் ஆஃப் லைஃப் தான். அதே மாதிரி பெஸ்ட்டு மனுஷங்க சிலர் நமக்குன்னு கிடைப்பாங்க. அவங்க எல்லா காலத்திலேயும் நமக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு நினைவுகளாக மாறி போயிடுவாங்க. எனக்கு ஒரு வாத்தியாரை தெரியும். அவர் அவ்வளோ அருமையாக நான் செமினரியில் படித்தப்போ கிளாஸ் எடுத்தார். அந்த கிளாஸ்கள் ஒன்றும் நான் எப்பெல்லாம் எழுத உட்கார்றனோ அப்போ எல்லாம் எனக்கு அந்த வாத்தியார் சொல்லி கொடுத்த விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வரும். எந்த காலத்துலேயும் நான் மறக்க முடியாத அளவுக்கு அந்த ஆசிரியர் எனக்கு பாடம் எடுத்தார். ஸோ அந்த அந்த மெமரிஸ் எனக்கு எப்போவுமே மறக்காது. நான் அதுக்கப்புறம் பல பேர்கிட்ட அவரை பற்றியும் அவர் எடுத்த வகுப்புகள் பற்றியும் பேசியிருக்கிறேன். அந்த மெமரிஸ் எனக்கு எப்போவுமே பசுமையாக என்னுடைய மைண்டில் இருக்குது. ஸோ எல்லாருமே நம்ம லைஃப்பில் நிறைய பேரை சந்திக்கிறோம். அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, நமக்கு கெடுதல் நினைச்சவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி பாருங்கள். அவங்கக்கிட்டேருந்து நாம் நிறைய பாடங்களை கற்றுக்குறோம். நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் தான் படிக்க முடியும். காலேஜில் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அல்லது பெரியவங்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. சில அனுபவங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடத்தை போல பலமான வேறு எதுவுமே கிடையாது. அதில் தான், அனுபவங்களில் தான் நாம் நிறைய படிக்க முடியும் இல்லையா? ஆகையினால உங்களுக்கு கெடுதல் நினச்சி போனவங்களையும் நல்லவர்களைப் போலவே சமமாக பார்க்கறதுக்கு பாருங்கள். அவங்கக்கிட்டேருந்து எவ்வளவு நன்மைகள் கிடைத்ததோ அதே போல் இவங்கக்கிட்டேருந்து கிடைத்த பாடங்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே குழி இருக்குங்கிறத சொல்லி கொடுத்தது இவங்க தான். இதை செஞ்சேன்னா நீ நஷ்டப்படுவேன்னு சொல்லி கொடுத்ததும் இவங்க தான். ஆகையினால நல்லவங்களோ கெட்டவங்களோ நமக்கு அவங்க எல்லாருமே ஆசிரியர்கள். அதை மறந்துடாதீங்க. யார் வழியாகவும் நாம் இது மாதிரி பாடங்களை படிக்கிறோம். அவங்க எல்லாரையும் நாம் ஒரே மாதிரி பார்க்கவும் படிச்சுக்குவோம். ஜெசி ரைட்.